மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அழுது புலம்பி மூக்கால தண்ணி குடிக்காரு. அவர் டெய்லி அவர் நண்பருக்கு ஃபோன் பண்ணி புலம்புதார். தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன், என்னோட பேர் குற்றப்பத்திரிகையில் வந்துடும் போல் தெரியுது. சிபிஐ குற்றப்பத்திரிகையில் வந்துச்சுன்னா என் மொத்த கேரியரும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நான் லைஃப் ஃபுல்லாக நான் எலெக்ஷனில் நிற்க முடியாது. தேவையில்லாத தப்பு பண்ணிட்டேன், இப்படி நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை சுற்றி உள்ளவங்க தான் ஏற்றி விட்டுட்டாங்க. நம்ம சிபிஐ விசாரணை கேட்போம் சார், நம்ம தான் வின் பண்ணுவோம் சார், அப்படி சார் இப்படி சார்னு ஏற்றி விட்டாங்க. இவங்க பேச்சை கேட்டு இறங்கிட்டேன். தினமும் கோடிக்கணக்கில் செலவு வேறு ஆகிக்கிட்டு இருக்கு. ரூபா வருமானம் கிடையாது. சம்பாதிச்சது பூரா போயிருமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இதில் அப்பா அம்மா வேறு நான் கேரே பண்ணுறதில்ல. அவங்க வேறு ரொம்ப டென்ஷன் அடித்து பேசுவாங்க, அவங்க வேறு பதட்டப்படுவாங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க அவர் நண்பர்கிட்ட பேசியிருக்காரு. கடுகளவு இது வெளியே கசைய வேண்டான்னு இருக்காரு. மொத்தமும் கசைஞ்சு போச்சு. இதை ஏன்டா சொன்னீங்கன்னு சொல்லி அதுக்கும் டென்ஷனில் இருக்கார். அவரை டெய்லி அட்டாக்லேயே வச்சுருக்காங்க சுற்றி உள்ள அப்ரண்டிஸு.